ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் தியானத்திற்கு ஏற்ற சூழ்நிலையில் அமர்ந்து இன்றைய தியானத்தில் நாம் எண்ணங்களற்ற நிலையில் ஆழமான தியான நிலையை அடைவதற்கு முதலில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தண்ணி குடும்ப குடிக்க நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது வலது கையை நம்முடைய இடது இதயத்தில் வைப்போம். கவனத்தை மெதுவாக நாம் கை வைத்திருக்கும் பகுதியான இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது தியானத்திற்கு அன்னை அவர்களிடம் நாம் மிகவும் பக்தியுடனும் பணிவுடனும் அனுமதி கேட்போம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து தூய அறிவை தந்து எங்களை சுயம் குருவாக ஆக்கிய தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தில் நாங்கள் அனைவரும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் தியானத்தின் மூலமாக எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கும் தங்களின் பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாங்களே எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தை தயவு செய்து வழிநடத்தி செல்லுங்கள். மிகவும் பணிவுடன் நாம் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது நாம் கை வைத்திருக்கும் நம்மளுடைய இதய பகுதியிலிருந்து அந்த தெய்வீக குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை நன்றாக உணர முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடியும். கவனம் நமக்குள் உள்முகமாக வைத்து கவனித்தோமானால் இந்த நுண் அதிர்வுகளை பற்றி அறிந்து கொள்ள இயலும். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு மடிமீது வைப்போம். கவனத்தை நம்மளுடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். தெரிந்தவர்கள் கூறலாம். புதியவர்கள் நாம் இப்பொழுது அந்த 3 மகா மந்திரங்களை ஒலிக்கும் பொழுது அதை நாம் மனதில் உள்வாங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்திருப்போம். இந்த 3 மகா மந்திரங்களை நாம் கூறும் பொழுது நம்மளுடைய குண்டலினி தாய் மேலெழும்பி நம்மளுடைய சகஸ்ராராவை வந்தடைந்து விடுவார்.
அப்பொழுது நமக்குள் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்வதன் மூலமாக எண்ணங்களற்ற நிலையும் நமக்கு ஏற்படும். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, எங்களின் கைகளாலோ கால்களாலோ தங்களுக்கு எதிராக நாங்கள் இழைத்துள்ள அனைத்து தீயவைகளுக்காகவும் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः।
சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை மடி மீதும் வலது கை பூமி தாயின் மீதே வைத்து கவனத்தை மட்டும் நம்மளுடைய இடது பக்கமான இடது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தங்களின் தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் மட்டுமே வைத்திருந்து சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்மளுடைய வலது பக்க நாடியான பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் அதனை ஒட்டிய பயத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களின் வலது பக்க நாடியில் நிலைத்திருந்து அதன் மூலம் எங்களின் செயல்கள் அனைத்தும் மேம்படுவதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்மளுடைய மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகா விஷ்ணு தத்துவமும் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களுள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க
தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானம், அவரின் விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களை அகற்றிவிட்டு ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் அவரின் பணிவும் எங்களுள் நிலை பெற்றிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை இடது பக்கத்தின் சுவாதிஷ்டானாவில் வைப்போம். விரல் நுனிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்வோம். கவனம் நம்முடைய இடது சுவாதிஷ்டான சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் சுத்த வித்யாவை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களுக்குள் தங்களின் அருளால் தெய்வீக அறிவை பற்றிய நுட்பத்தின் அறிவை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு தெய்வீகத்தின் நுட்பத்தில் எவை சரி எவை தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவை ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் சகஜ யோகத்தை பற்றியும் நாடிகளை பற்றியும் சக்கரங்களை பற்றியும் பிடிப்புகளையும் அவற்றை சுத்திகரிக்கும் முறைகள் பற்றியும் மந்திரங்கள் பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆழமான தெய்வீக ஞானத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री निर्मलविद्या साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை நம்மளுடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். விரல் நுனிகளுக்கு நன்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கவனம் மட்டும் நம்மளுடைய வலது சுவாதிஷ்டானாவில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளை அகற்றி அதன் மூலம் ஏற்படுகின்ற வெப்பத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. மந்திரம் ஸ்ரீ சித்தேஸ்வரி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சித்தேஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அதே இடத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்மளுடைய மைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை பவசாகரத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கிறோம். தயவு செய்து எங்களின் சுயம் குரு தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான போலி குருமார்களின் போதனைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் போதனைகளையும் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் சுயம் குருவின் கண்ணியமும் தர்மமும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனத்தை நமது பவசாகரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்மளுடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். இப்பொழுது மெதுவாக நமது வலது கையின் உள்ளங்கை நம்மளுடைய உச்சந்தலையில் வைத்து நன்றாக அழுத்தம் கொடுத்து கொள்வோம். விரல் நுனிகள் ஒன்றை ஒன்று தொட வேண்டாம். தாயி, தயவு செய்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்தருளுங்கள். தாயி, தயவு செய்து எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களுள் நிலைநிறுத்துங்கள். தாயி, நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக இறை தொடர்பை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். மெதுவாக நமது கையை எடுத்து சற்று மேலே அப்படியே கொண்டு செல்வோம். கவனித்தால் நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து மேல் எழும்புகின்ற அந்த நுண் அதிர்வுகள் நம்மால் நமது வலது உள்ளங்கையில் உணர முடியும். மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி கொண்டு வைத்திருவோம். கவனம் மட்டும் நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், தயவு செய்து எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான தியான நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்கள். இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். மாதாயி, மெதுவாக நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிக் கொள்வோம். அன்னையின் சொற்பொழிவில் நாம் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் அவர் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் மனதில் வாங்கும் பொழுது நம்மளுடைய சகஸ்ராராவில் நன்கு குளிர்ந்த நுண்ணதிர்வுகளும் அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையும் நமக்கு இருக்கும். But the principle of Ganesha is extremely subtle, is the subtlest of subtle, and it exists in everything, that it exists in the matter, in the form of vibrations. There is no matter which is without vibrations. It has vibrations which are seen even in the atoms and also in the molecules,
of all matter that is existing. So Sri Ganesha is the first one who was established in the matter as well. As a result, we can see he exists in the sun, he exists in the moon, he exists in the whole universe, in the whole creation, and he continues to exist in human beings also. And what makes you the feeling that we are now a means, we can say, an instrument, a media by which we express the Ganesha Tattva all over. That is vibrations. So the vibrations itself about which you are asking, these vibrations themselves are nothing but the principle of Sri Ganesha, is Omkara. And when it is, then what is it? That feeling, as I told you, of Vatsalya, the feeling of love between a child and a mother. That feeling, it is the one that is vibrations between the child and the mother. The distance between the two is vibrations. And that's what one has to feel. That he is a child still, and there's the mother, and mother is bringing the child, giving all the powers to the child, bringing up, loving the child, understanding the limitations of the child, looking after all that, all the sweetness, all the wisdom of the child to be appreciated. That is vibrations. And if you see the subtle side of this, it's not my child. This is not only a limited thing, because it is eternal. It's everywhere. So you cannot have it. In everything you do, I have seen people, the way they handle things in the West. We Indians have to learn also from them. What's happening? So we have to accept for them what is the way to handle also beautiful things, how to look after beautiful things, how to manage beautiful relationships. See, you shouldn't be harsh, you shouldn't be unkind, you shouldn't say things which are insulting to others so that the relationships are broken. So all the relationships that are between human beings and God are through the Ganesha principle. So when it becomes the relationship between you and God, then there are vibrations. And then that same relationship should extend to everything that you do. You should see what things are good, whatever has got vibrations. Today I want to tell you something very important about this all-pervading power we have heard about. These are nothing but vibrations. Parama Chaitanya is nothing but vibrations, where all identities are lost. When the mother is lost, father is lost, we can say, nothing remains, then it is just this vibrations, this subtle Vatsalya exists. That's all. And this is the only thing out of which everything comes and remains in itself. Like we can say that the sun's rays come out and then they try to create chlorophyll. So it's not, that we cannot compare sun with that. Or we can say from the ocean, the clouds come out and they try to nourish the Mother Earth. That's also cannot be compared. Everything is inside. This Parama Chaitanya has got everything inside this. So we can say that everything is nothing but knowledge, is nothing but truth, is nothing but light. But when the folds of these come out, then we get into the folds of that Chaitanya, and then we become ignorant. But there is nothing like ignorance. It doesn't exist. It doesn't exist. Like there is darkness because there is no light. Once light comes, it doesn't exist. It doesn't exist. So ignorance doesn't exist. But what happens that the folds of this ocean
into that people go and it is lost. Thus we understand one thing very clearly, that we are in Param Chaitanya, we are made by Param Chaitanya, all the time we are surrounded by it. Only thing is, we are sometimes lost in the fools. ஜெய் மாதாஜி. அன்னையின் உரையை நாம் மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடியின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் எங்களின் தியானத்தில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஜெய் மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.